17 எக்ஸிட் போல் நேற்றைக்கும் முந்தினத்துக்கும் இருக்கு. பொதுவாக கருத்து என்னன்னா என்டிஏ மெஜாரிட்டி மார்க்க கம்ஃபர்டபுளா தாண்டாங்க. என்டிஏ மிகச்சிறப்பான வெற்றியை பெற்றார். அதற்கு எதெல்லாம் காரணமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஐ திங்க் பாயிண்ட் நம்பர் 1 இஸ் நிதிஷ்குமார். மகாகட்பந்தன் படு மோசமான தோல்வியை அடைகிறது என்று சொன்னார். அந்த தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன? காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ், ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பமாகிவிட்டது. எக்ஸிட் போல்கள் அனைத்தும் என்டிஏவுக்கு சாதகமாக இருந்தாலும் எக்ஸிட் போல் சொன்னது போல நடக்க வேண்டுமே, லோக்சபா தேர்தல் போல ஆகிவிடக் கூடாதே என்கிற பயம் என்டிஏ கட்சி தலைவர்களிடம் உள்ளது. இன்னொரு புறம் எக்ஸிட் போல்கள் சொன்னது போலவே நடந்து விடுமோ என்கிற பதற்றம் மகாகட்பந்தன் கட்சி தலைவர்களிடம் உள்ளது. தமிழக தலைவர்களும் அச்சத்தில் உள்ளனர். ஏனெனில் பாட்னா வரை சென்று பிரச்சாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் ஸ்டாலின். அவரது ராசி நாளைக்கு தெரிந்துவிடும். இடைப்பட்ட நாம் நாளை என்ன நடக்கும் என்பதை கவனிக்க ஆர்வமாக உள்ளோம். சோ நாளை என்ன நடக்கும், இது குறித்து அலச கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராம் டெல்லியிலிருந்து காணொளி மூலம் நம்மோடு இணைகிறார். ஜேவிசி ஸ்ரீராம், வணக்கம். வணக்கம் சார். அதாவது ரொம்ப தாமதமா ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் நேற்று வெளியானது. என்டிஏவுக்கு 121 முதல் 141 தொகுதிகளும், மகாகட்பந்தனுக்கு 98 118 தொகுதிகளும் கிடைக்கும் என்று ஆக்சிஸ் மை இந்தியா கூறுகிறது. அப்டேட்டட் போல் ஆஃப் போல்ஸின் படி என்டிஏவுக்கு 145 முதல் 164 தொகுதிகளும், மகாகட்பந்தனுக்கு 74 முதல் 93 சீட்டுகளும், பிரசாத் கிஷோர் ஜன்ஸ்வராஜ் கட்சிக்கு 0 முதல் 2 தொகுதிகளும், மற்ற கட்சிகளுக்கு 2 முதல் 6 தொகுதிகள் வரையும் கிடைக்கும் என்று தெரிகிறது. பொதுவா நம்ம வியூவர்ஸ் மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னா, அட போங்கப்பா, நீங்களும் உங்க எக்ஸிட் போலும் இப்படித்தான் போன வருஷம் லோக்சபா எலெக்ஷன் அப்ப அள்ளி விட்டீங்க, என்னாச்சு? இந்த மைண்ட் வாய்ஸ் எல்லோரிடமும் இருக்கிறது. இப்ப வெளிவந்து இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் நம்பர்ஸ், அதாவது இன்க்ளூடிங் யுவர் நம்பர்ஸ், டு வாட் எக்ஸ்டென்ட் நம்பலாம்? அதாவது இந்த எக்ஸிட் போல் ஃபிகர்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் நாம நம்பலாம்? சார், ஐ திங்க் 80% வரைக்கும் நம்பலாம். அதாவது எந்த எக்ஸிட் போல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமும் தப்பா போகணும்னு நினைச்சு பண்றது கிடையாது. ஏன்னா எவ்ரிபடிஸ் ரெபுடேஷன் இஸ் அட் ஸ்டேக். ஆனா சில சமயங்கள்ல சில தவறுகள் நடைபெறும். ஏன்னா சில இடத்துல கரெக்டான பதில் வராது. அதே மாதிரி தப்பான பதில் வேணும்னே கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. சாம்பிளிங் மெத்தட் தப்பா போகலாம். ஏன்னா இப்ப எனக்கு பர்சனலா நான் என்னுடைய வேலையை சொல்றேன். நான் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கும் சரி, டெல்லி எலெக்ஷனுக்கும் சரி, நாங்க மெத்தடாலஜியை மாத்திக்கிட்டோம். பல விதமா பார்க்க வேண்டியிருந்தது. ஏன்னா இது ஒரே பேட்டர்ன்ல போயிட்டு இருந்தோம்னு நடக்காது. ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும், மக்களை கேட்கணும். அதாவது மக்களை கேட்கணும்னா கூட நம்ம சாம்பிள் சைஸ் எவ்வளவு சார்? இப்ப 7 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 2 லட்சம் பேர்கிட்ட சாம்பிள் சைஸ் கேட்போம். அதுவும் நான் சொல்றது மொத்தமா ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் எல்லாமே எடுத்து. இப்ப ஆக்சிஸ் மை இந்தியாவே என்ன சொல்றாங்கன்னா 30,000 வாக்காளர்கள் தான் கேட்டிருக்காங்க அவங்க. சோ எல்லாமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் தான். ஒன்னு கரெக்டான டைரக்ஷனை பிடிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு போல்ஸ்டருடைய வேலை. என்னன்னா கரெக்டான டைரக்ஷனை பிடிக்கணும். நம்பர் 2, ஓட் ஷேரை முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா க்ளோசர் டு த ஃபைனல் நம்பர் எடுக்கணும். சீட் கன்வர்ஷனை பொறுத்த மட்டும் ஓட் டு சீட் கன்வர்ஷன்ங்கிறது பெரிய தலைவலி. இன்ஃபேக்ட் அதனாலதான் நாங்க மகாராஷ்டிரா என்ன பண்ணோம்னா, நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், நான் சொல்ற நம்பருக்குலாம் மேலேயே போகலாம், ஆனா இதுதான் கன்சர்வேட்டிவ் நம்பர். நான் ஏன்னா 150 160 170 வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஏன்னா அதே மாதிரிதான் டெல்லியிலயும் அந்த மாதிரிதான் 39 45 அதுக்கு மேலேயும் போகலாம். ஆனா அதே மாதிரிதான் இந்த நம்பர்லயும் இந்த வாட்டி நான் அதே தான் சொல்றேன். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 17 எக்ஸிட் போல் நேற்றைக்கும் முந்தினத்துக்கும் நேற்றைய முந்தினமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டைம் வேர் எல்லாருமே ஒரே டைரக்ஷன்ல போயிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸிட் போலுமே நீங்க அந்த உங்களுடைய அந்த கார்ட்லயே தெரியும் பார்த்தா, எந்த எக்ஸிட் போலுமே ஒருத்தர் 150 சொல்லிருக்கலாம், ஒருத்தர் 200 சொல்லிருக்கலாம், ஒருத்தர் 120 130, எல்லாருமே பொதுவாக கருத்து என்னன்னா என்டிஏ மெஜாரிட்டி மார்க்க கம்ஃபர்டபுளா தாண்டாங்க அப்படிங்கிறது தான். ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நான் அதனால தான் ஒரு ஸ்டேஜ் மேல போய் நேற்றைய முன்தினம்
எக்ஸிட் போல் முடிஞ்சு ஒரு அடுத்த ஷோல நான் ஸ்ரேயான்னு ஒருத்தவங்க கிட்ட டைம் ஷோல பேசும்போது நான் சொன்னேன், இது பாருங்க 157 188 ஒரு த்ரெஷோல்ட் ஃபிகர், அந்த ஃபிகரை தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 172, அதுக்கப்புறம் யாராலும் சொல்ல முடியாது எவ்வளவு போகும்னு. ஓகே, I wouldn't be surprised if they break the threshold of 157. If they break the threshold, because in every election you have a threshold. When you break that, then you can't put a limit to the upper limit. Like what happened in Gujarat, what happened in Maharashtra can happen. Now to me the hurdle is 157 because demography lets you, it will not allow you to go past that number. If it goes past that number, maybe 170, 180 is absolutely possible. 2024 பண்ண தப்பு நிறைய பேர், நானும் பண்ண தப்பு என்னன்னா, நாங்க வந்து எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கணுமோ, அதாவது நம்பரை பார்த்துட்டே இருந்தோமே தவிர அந்த நம்பரை தான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மகாராஷ்டிராலையும் டெல்லி நம்பரை விட்டுரு, சிக்னல் என்ன வருது பாரு, டைரக்ஷனை கரெக்டா புடி, ஓட் ஷேரை புடி, சோசியல் ஈக்குவேஷனை பாரு. இன்ஃபேக்ட் பீகார் மாதிரியான எலெக்ஷன்ல உங்களுக்கு சோசியல் ஈக்குவேஷனை பார்த்தாலே, மகளிர் ஆண்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஓட் ஷேர் கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க சர்வே டீடைல்ஸ் அது எல்லாமே போகும். ஓகே, இப்போ இது ஒரு ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் என்னன்னா, இப்போ இத்தனை 17 எக்ஸிட் போல் முடிவுகளும் தலைகீழா மாறி மகா கட்பந்தன் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னா அது எத்தனை சதவீதம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மகா கட்பந்தன் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு ஒரு 10-15% இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப எனக்கும் ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃபரன்ஸ், அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாதவர்கள் வெறும் 6% தான் என்டிஏக்கு ஓட்டு போடுறாங்கன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, யாதவர்கள் 18% ஓட்டு போடுறாங்கன்ற. ஓகே, இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் வச்சு பாருங்களேன். மகளிர் 2,51,00,000 மகளிர் இருக்காங்க. 24% மகளிர் வந்து, ஏன்னா இது புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிடும். 24% மக்கள் 18 to 29 ஏஜ் பிராக்கெட்ல இருக்காங்க. அந்த 18 to 29 ஏஜ் பிராக்கெட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் மகா கட்பந்தனை ஃபேவரபிள் பண்றாங்க. இப்ப சிம்பிளான விஷயம், 18 to 24 வயசுக்கு உட்பட்டவங்க 29 வாக்காளர்கள்ல எத்தனை சதவிகிதம்? 24%. இப்ப அதாவது 24% பாத்தீங்கன்னா 60,39,452 மகளிர் மட்டும் 18 to 29 வயசுக்குள்ள இருக்காங்க. அதுல இப்ப ஆக்சிஸ் மை இந்தியா கரெக்ட் அப்படின்னா 6% யாதவர்கள் தான் என்டிஏக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, என்டிஏக்கு வரக்கூடிய வாக்குகள் 231. நான் சொல்ற கணக்குப்படி 18% யாதவர்கள் என்டிஏக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா 1,52,194. உங்களுக்கே தெரியும், சென்ற முறை வித்தியாசம் பிட்வீன் மகா கட்பந்தன் அண்ட் என்டிஏக்கு 11,150 வாக்குகள் தான் வித்தியாசமே. கரெக்டா நான் சொல்றேன்னா அவ்வளவுதான். சோ அப்படிங்கிற போது உங்களுக்கு இந்த தேர்தல் மாறணும்னா யாதவர்கள் கம்ப்ளீட்டா மகாகட்பந்தன் பக்கம் போயிருந்தாங்கன்னா, யுவா மகாகட்பந்தன் பக்கம் போயிருந்தாங்கன்னா மாறலாம். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே, இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் படி பீகாரின் மொத்த பெண் வாக்காளர்களில் 71.6% பேர் வாக்களித்து இருக்கின்றனர். மொத்த ஆண் வாக்காளர்கள் 62.8% பேர் வாக்களித்து உள்ளனர். ஆண் வாக்காளர்களை விட 9% பெண் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்து உள்ளனர். இந்த வாக்குகள் அப்படின்னு சொல்லி வாக்குகள் கணக்குல சொல்லணும் அப்படின்னா 2,51,64,000 பெண் வாக்காளர்களும் 2,47,30,000 ஆண் வாக்காளர்களும் வாக்களித்துள்ளனர். சோ ஆண்களை விட 4,30,000 பெண் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்து உள்ளனர். இந்த பெண்களால் கிடைத்திருக்கக்கூடிய கூடுதல் வாக்குகளின் முக்கியத்துவம் என்ன? இது எந்த மாற்றத்தை உருவாக்கும்? சார், ஒன்னு சொல்லணும்னா, நிறைய பேர் இந்த மகளிர் பயங்கரமா ஹெவிலி இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை நான் கம்ப்ளீட்டா வாங்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு அசம்பிளி தொகுதியில
அப்ராக்சிமேட்லி மகளிர் வந்து ஆண்களை விட அதிகமா வாக்களிச்சது 3707 வாக்குகள். அதாவது அந்த 4 லட்சம் வாக்குகளை 243 தொகுதிகளுக்கு நீங்க ஸ்பிளிட் பண்ணும்போது சோ இந்த 3707ங்கிறது வந்து ஒரு பயங்கர சிக்னிபிகன்ட் நம்பர் கிடையாது. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஏன்னா அடுத்தது சொல்றேன். மத்திய பிரதேஷ்ல மகளிர் வந்து வாக்களிச்சாங்க. மத்திய பிரதேஷ்ல முஸ்லிம் பாப்புலேஷன் கம்மி, எங்க பீகாரை விட. யாதவர்கள் மாதிரி ஒரு டிவிஷன் அங்க வந்து கிடையாது. இந்துக்களா திங்க் பண்ணக்கூடிய இடம் இங்க. மகாராஷ்டிரால கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வித்தியாசம் கிடையாது. அதனால உங்களுக்கு கம்ப்ளீட்டா மகளிர் அப்படியே ஓட்டு போடுவாங்க இந்த 10,000 ரூபாங்கிறதுக்கு நான் அந்த கூற்றை எடுத்துக்க மாட்டேன். ஓரளவுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும். இது அட்வான்டேஜ் எவ்வளவு கொடுக்கும்? 2% மேக்சிமம் இந்த அட்வான்டேஜ் கொடுக்கலாம். அப்படின்னா ஒருவேளை இந்த இழுபறி அந்த மாதிரி தொகுதிகள்ல இது வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா 50 தொகுதிகள்ல வந்து வெற்றி மார்ஜின் வந்து தோல்வி மார்ஜின் வந்து 2020 வெறும் 5000 தான் இருந்தது. நான் இதை விட நான் என்ன பார்ப்பேன்னா, ஒண்ணு உங்களுக்கு எல்ஜேபியும் ஆர்எல்எம்மும் உள்ள வந்ததுனால அந்த அடிஷன் ஓட்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் மகளிர் ஓட். ஓகே, ரைட். இப்போ அது யாருக்கு அட்வான்டேஜ்னா, இப்போ சிராக் பாஸ்வானுடைய கட்சி, அதே போல ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா அந்த கட்சியெல்லாம் வந்ததுனால இவங்களுக்கு அட்வான்டேஜ், என்டிஏவுக்கு அட்வான்டேஜ் அப்படி. கண்டிப்பா. சரி, அதே நேரத்துல காங்கிரஸால இவருக்கு தேஜஸ்வி யாதவுக்கு டிஸ்அட்வான்டேஜா? ஆமா சார், கண்டிப்பா. இது பாருங்களேன், 2 கூட்டணியிலுமே பிரச்சனைகள் இருக்கு. சிராக் பாஸ்வானுக்கு 29 தொகுதிகள் கொடுத்தது மிகவும் அதிகம். அதனால அவருக்கு வந்து நிறைய வீக் சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் 61 சீட்ல போட்டியிடுறது மகாகட்பந்தனுக்கு பலவீனம். 2 கூட்டணிகளுக்குமே ஒரு பலவீனம் இருக்கு. அந்த பலவீனம் என்ன? 61 + 13 விஐபி அண்ட் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் பிளஸ் இன்னொரு கட்சி ஒரு 3 தொகுதிகளை போட்டிடுறாங்க. இங்க வந்து ஒரு 41 தொகுதிகள் இந்துஸ்தான் அவாம் லீக், இவன் ஆர்எல்எம், எல்ஜேபி, இது 2 அப்படியே ஈவன் அவுட் ஆயிடும். ஓகே. இந்த பீகார்ல இருக்கக்கூடிய சீமாஞ்சல் பிராந்தியம், அந்த ரீஜன் வந்து முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிற ரீஜன் சொல்லப்படுறது. இப்ப அங்க இருக்கக்கூடிய கிஷன்கஞ்ச் அந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா 60% மேல முஸ்லிம்ஸ் இருக்கிற இடம். ஆனா இந்த சீமாஞ்சல்ல மகாகட்பந்தனை காட்டிலும் என்டிஏ கூடுதல் தொகுதிகளை பெறும் அப்படின்னு பல எக்ஸிட் போல் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்ஸிட் போல் அந்த மாதிரி நியூஸ் 18 எக்ஸிட் போல் கூட அந்த விதமாக சொல்லியிருக்கு. இது எப்படி சாத்தியம்? நான் வந்து என்னுடைய எக்ஸிட் போல்ல வந்து 10 - 11 தொகுதிகள் சீமாஞ்சல்ல கொடுத்திருக்கேன் என்டிஏக்கு. மகாகட்பந்தனுக்கு 9 - 13 தொகுதிகள் கொடுத்திருக்கேன். இங்க நம்ம பார்க்க வேண்டியது, ஆமா சார், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா முஸ்லிம் பாப்புலேஷன் 25% மேல மேல போக 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 கமெண்டல் பாலிடிக்ஸ் உள்ள வருது. முஸ்லிம் பாப்புலேஷன் அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் ஹிந்துங்கிற அடிப்படையில போலரைஸ் ஆயிடுறாங்க. முஸ்லிம் அதே மாதிரி முஸ்லிம் பாப்புலேஷன் கம்மியாக மண்டல் பாலிடிக்ஸ் உள்ள வருது. இதுதான் கமெண்டல் வர்சஸ் மண்டல். பாப்புலேஷன் கம்மியா இருந்ததுன்னா அங்க இருக்க ஹிந்துக்கள் தங்களை ஜாதிய ரீதியா அடையாளப்படுத்திக்கிறாங்க, ஜாதிய ரீதியா போலரைஸ் ஆறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாதவர்கள் பெருமளவு மகாகட்பந்தனுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. கண்டிப்பா சார். ஷாப்பூர் தொகுதி எடுத்துக்கங்க. ஷாப்பூர் தொகுதியில 28% பிராமணர்கள், 24% யாதவ், 5% முஸ்லிம். ஆர்ஜேடி பிராமின் கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காரு போன வாட்டி. ஓ, ஓகே, இப்போ புரியுது. ஓகே, இதே கிஷன்கஞ்சில 62% முஸ்லிம்ஸ், பிஜேபி கேண்டிடேட் 33% வாங்கி தோக்குறாங்க. 1500 வாக்கு வித்தியாசம் தோக்குறாங்க. இதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? 62% முஸ்லிம்ஸ். எப்படின்னா ஹிந்து போலரைசேஷன். எஸ், கவுண்டர் போலரைசேஷன். ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஹிந்துங்கிற முறையில போலரைஸ் ஆயிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால தான் ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய இந்த கூற்று 6% யாதவர்கள் தான்
பிஜேபிக்கு என்டிஏக்கு ஓட்டு போடுறாங்கிறத நான் ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா கமண்டலுக்கும் இடம் இருக்கு, மண்டலுக்கும் இடம் இருக்கு. கமண்டல் வர்சஸ் மண்டல். ஓ ஓகே. இல்ல இன்னொன்று, இப்ப ஜன் சுராஜ் கட்சி பிரசாந்த் கிஷோருடைய, அது உண்மையிலேயே யாருக்கு ஸ்பாய்லர் ரோல் பிளே பண்றாங்க சார்? அதாவது அவர் ஸ்பாய்லர் ரோல் பிளே பண்றதுங்கிறத ஒரு நிமிஷம் அதை வந்து கன்க்ளூட் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி ரியாலிட்டியை பார்ப்போம். அதாவது அப்பர் காஸ்டை சேர்ந்த பூமியார் பிராமின்ஸ் கொஞ்சம் அவர் பக்கம் போனாங்க. அவங்க அவர் கிரம்பிள் ஆகும்போது தே கேம் பேக் டு என்டிஏ. அதனாலதான் இன்னைக்கு என்டிஏக்கு வந்து 65% நான் ஜெனரல் கேட்டகரி வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடுறாங்கன்ற. அதே சமயத்துல யுவா, அதாவது 29 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், ஆண்கள், மகளிர் எல்லாமே எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாம் ஜன்சுராஜ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசினது, ஹாஸ்பிட்டல் பத்தி பேசினது, எஜுகேஷன் பத்தி பேசினது, ஹெல்த் கேர் பத்தி பேசினது, அவங்க அந்த பக்கம் போனாங்க. அவங்க வெளில வரும்போது அவங்க எங்க போனாங்கன்னா நேரா அங்கேருந்து வெளில போயிட்டு நேரா மகாகட்டத்துக்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா தேஜஸ்வியினுடைய எம்ப்ளாய்மெண்ட் ப்ராமிஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அங்க போயிட்டாங்க. So net to net it is a zero sum game. ஓ அப்படின்னா இப்ப ஜன்சுராஜ்னால இம்பாக்டே இல்லைங்கிறீங்களா? பிளே பண்ணலாம், அந்த அளவுக்கு கூட அது பொட்டன்ஷியலா இல்லைங்கிறீங்க? இல்ல அதாவது அவங்க வாக்கு அதாவது சிக்னிபிகண்டா அவங்க வாங்கக்கூடிய வாக்குகள். ஏன்னா பை எலெக்ஷன்ல 22% வாங்கினார். 2024 நவம்பர்ல போன வருஷம் நடந்த பை எலெக்ஷன்ல 24% வாங்கினார் ஒரு சீட்ல. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சிக்னிபிகண்ட் சங்க் அப்படியே மூவ் ஆயிட்டாங்க. தேர்ட் ஃபோர்ஸுக்கு இடம் இருக்கு, பட் சிக்னிபிகண்டா அப்படியே. போன வருஷம் பை எலெக்ஷன்ல கிடைச்ச ஓட்ட தக்க வச்சுக்க முடியல, ரீடைன் பண்ண முடியல. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவரால முடியலையா சார்? ஒரு விஷயம் பாத்துக்கங்க. இன்ஃபேக்ட் அவர் ஒர்க் பண்ண மாதிரி வேற எந்த பொலிட்டீஷியன், டெபியூ பொலிட்டீஷியன் ஒர்க் பண்ணது கிடையாது. 10,000 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. ஓகே, மக்களுடைய மக்களா இருந்திருக்காரு. பயங்கரமான மீட்டிங் வந்தது, ஒரு மீட்டிங்லாம் நல்ல கும்பல் வந்தது, எல்லாமே நடந்தது. ஆனா இதுதான் அரசியல்ல யதார்த்தம். என்ன ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா உங்களால, கேண்டிடேட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா உங்களால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை கொண்டு வர இயலாது. நீங்க அது எந்த ஸ்டாரா வேணா இருங்க, சூப்பர் ஸ்டாரா வேணா இருங்க, மெகா ஸ்டாரா இருங்க. இதுதாங்க ஒரு நகைமுரண், ஐரடி. என்னன்னா இந்த விஷயத்தை இதுக்கு முன்னால பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வெஸ்ட் பெங்கால் சட்டப்பேரவை தேர்தல் அப்போ அதேபா பிஜேபி ஆட்சியை பிடிச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ ஒரு ஸ்டேஜ்ல பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி பேச ஆரம்பிச்சார். அப்ப சொன்னாரு, நான் சேலஞ்ச் பண்றேன், என்னுடைய இந்த ட்வீட்டை தயவுசெய்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க, டபுள் டிஜிட்டுக்கு மேல பிஜேபி போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன ரீசன் சொன்னார்னா, பிஜேபி வந்து அவங்களுடைய ஈவென்ட்ஸ்னாலையும் மீடியாக்களால உருவாக்கப்பட்ட பரபரப்புனாலையும் தான் இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பிஜேபிக்கு அமைப்பு ரீதியான பலம் இன்னமும் வெஸ்ட் பெங்கால்ல இல்ல. பல குக்கிராமங்கள்ல பிஜேபி கொடிய கட்டுறது கூட ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்தாபன பலம் இல்லாத ஒரு கட்சி ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போறதோ ஆட்சியை பிடிக்கிறதோ சாத்தியமற்றது. அதனால திட்டவட்டமா சொல்றேன், பிஜேபி அந்த அளவுக்கு ஜெயிக்காது அப்படின்னு. அவர் சொன்னது போல டபுள் டிஜிட் தான் பிஜேபி பெற்றது. சோ அவர் மத்த கட்சிக்கு அப்ளை பண்றப்போ தெரிஞ்ச உண்மைய அவர் அவருடைய கட்சிக்கு அப்ளை பண்ணாம போயிருக்காரு. அது எப்படின்னு தெரியல சார். இதே ஈஸியான காரியம் இல்லையோ என்னமோ, ஒரு ஸ்தாபனம் ஈஸியான காரியம் கிடையாது சார். அதாவது இன்னைக்கும் பிஜேபிக்கு பெங்கால்ல வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் கிடையாது. அதான் உண்மைதான். இன்னைக்கும் அதுதான். இன்னைக்கு சும்மா பேசுறோம். 2026 எலெக்ஷன்ல ஆரம்பிக்கும் போதே பிஜேபி வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க 100 தொகுதியை டச் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் கிடையாது. நான் ஒரு குரூப்ல இருக்கேன். இந்த குரூப்ல வந்து சில பிஜேபி அபிமானிகள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் காரன் வந்து பிஎல்ஏ ஓட கொடியை தூக்கிட்டு போறான். இன்னொருத்தர் உடனே கேட்கிறாரு, ஏன் அப்ப வந்து பிஜேபி காரன் போலியான்னு. பிஜேபி இல்லையே, அந்த கிராமத்துல நம்ம இல்லையே, எங்க போவோம்? இதுதான், இது தமிழ்நாட்டுக்கும் இயல்பு. நீங்க உங்களுக்கு கேண்டிடேட் இல்லைன்னா என்ன சார் பண்ணுவீங்க நீங்க? அதெல்லாம் கேக்குறேன். பிரசாந்த் கிஷோர் நின்றிருந்தாருன்னா கூட அவருக்கு இன்னொரு 5% அதிகம் வாங்கியிருக்காரு. ஒரு 2 சீட்டோ ஜெயிச்சிருப்பாரு.
கடந்த 2024 தேர்தலில் அண்ணாமலையுடைய கடுமையான உழைப்பு ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகாததுக்கு காரணம் கூட பிஜேபி ஸ்தாபனம் குறைவா இருந்ததுதான் காரணம். 100% சார், ஸ்தாபனம் இல்ல உங்களுக்கு பூத் ஒர்க்கர், அதாவது போயிட்டு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த். ஒன்னு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் சார், இரண்டாவது நீங்க வந்து கேம்பெயினை வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தரும் 25 நாள்ல நீங்க என்னத்த பண்ண முடியும் உங்களால? எதிர்த்தாப்புல இருக்கிற கட்சி 5 வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி வட மாநிலங்கள்ல ஏன் ஜெயிக்குது? 5 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இங்க அப்படி கிடையாது இல்ல உங்களுக்கு. ஓகே, இதுல பிரசாந்த் கிஷோர் ஃபெயிலியர். இல்ல நீங்க ரொம்ப ரீசெண்டா ஒரு எக்ஸ்பதி விட்டு இருந்தீங்க. அதுல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, பீகார்ல தலா 24 தொகுதிகளில் பிஜேபியும் ஐக்கிய ஜனதாதளமும் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்துள்ளன. ராஷ்டிரிய ஜனதாதளம் 10 தொகுதிகளில் அதே போல கான்ஸ்டன்டா ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. காங்கிரஸ் வெறும் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று வந்துள்ளன அப்படிங்கிற ஒரு தகவலை நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா இந்த தகவல் தரக்கூடிய மெசேஜ் என்ன? கம்யூனிகேட் பண்றதுக்காக இத சொல்லி, அதாவது நம்ம சொல்றது என்னன்னா 2010, 2015, 2020 இது மூணுத்துலயுமே ஒரு கட்சி ஜெயிச்சிருந்தா அந்த இடம் ஸ்ட்ராங் ஓல்டு ஃபோர்ட்ரஸ் பாஸ்டியன்னு சொல்லுவோம். சோ ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பிஜேபிக்கும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் 48 தொகுதிகள்ல வெரி ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அங்க வந்து மத்த கட்சியால உள்ள பிரேக் பண்ணணும்னா அது ரொம்ப 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 கடினம். அதே மாதிரி உங்களுக்கு காங்கிரஸுக்கு 2 தொகுதிகள், 2மே சீமாஞ்சல், 2மே முஸ்லிம் பாப்புலேஷன் 60க்கு மேல. ஆர்ஜேடிக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே உங்களுக்கு யாதவ் டாமினேட் பெல்ட். இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷன்ல நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். யாதவ் கிளஸ்டர் 62 சீட் இருக்கு. போன வாட்டி 36 சீட்ல ஆர்ஜேடி ஜெயிச்சாங்க. இந்த முறை அவங்க 26ல இருந்து 28 தான் ஜெயிப்பாங்க. which means 8ல இருந்து 10 சீட் தோக்குறாங்க. அவங்க யாதவ் பெல்ட்லயே தோக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் சென்டிங் a clear message. ஒரு நிமிஷம், யாதவ் டாமினன்ட் கான்ஸ்டிட்யூன்சிஸ் எத்தனை? 62. முஸ்லிம் டாமினன்ட் கான்ஸ்டிட்யூன்சிஸ், முஸ்லிம் டாமினன்ட் கான்ஸ்டிட்யூன்சிஸ்னு பாக்கும்போது உங்களுக்கு more than 50 இருக்கும். more than 50 இருக்கும். ஆமா, 20%க்கு மேலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 20%க்கு மேல. ஓகே ஓகே. ஆனா முஸ்லிம் டாமினன்ட் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல உங்களுக்கு ஈஸியா பிஜேபியால ஜெயிக்க முடியாது. அதான் சொல்ல வரேன். ஏன்னா கமண்டல் பாலிடிக்ஸ் வந்து இருந்தப்ப, ஏன்னா அங்க ஹிந்து போலரைசேஷன், கவுண்டர் போலரைசேஷன் உருவாறதுனால அது பெரிய பாதிப்பை என்டிஏவுக்கு உருவாக்குறது இல்ல இருக்காது. ஆனா யாதவ் டாமினேட்டட் ஏரியாஸ்ல உங்களுக்கு வந்து கவுண்டர் போலரைசேஷனுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அங்க வந்து மண்டல் பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. சரி, அப்படின்னா யாதவ் இருக்கிற இடத்துல ஃபுல்லா மகா கட்பந்தன் தான் ஜெயிக்கணும். ஆக்சிஸ் பை இந்தியாவோடது கரெக்ட் தானே? ஆமா, ஆனால் அங்கதான் பிரீச் பண்றாங்கன்ற, அங்கதான் இந்த 18% யாதவ் வாக்கு ஓங்கும் போது நான் யாதவ் ஓட்டு ஆட் ஆகும் போது பாருங்க. ஓ, நீங்க யாதவர்கள்ல இருந்து ஒரு 18% என்டிஏவுக்கு போகுது. அப்புறம் நான் யாதவர்கள் ஓட்டு டோட்டலாவே என்டிஏவுக்கு போகுது. ஓவராலா என்டிஏ ஒரு பிரமாதமான ஒரு ஓவர்வெல்மிங்கா ஜெயிக்குதுங்கறீங்களா? எக்ஸாக்ட்லி. ஓகே. இதுல இன்னொன்னு, இதே சீமாஞ்சல் முஸ்லிம் டாமினன்ட் ஏரியாஸ்ல ஒவைசி தன்னுடைய மஜ்லிஸ் கேண்டிடேட்ஸை நிறுத்துறாரு. இப்போ அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னவா இருக்கும்? சரி, எனக்கு தெரிஞ்சு அப்படியே அவரோட இன்ஃப்ளூயன்ஸும் அப்படியே கம்மியாயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 5 சீட்டுன்னோம், அதுக்கப்புறம் இப்ப கடைசியில எல்லாருமே ஒட்டுமொத்தமா என்ன சொல்றோம், ஒன்றுல இருந்து ஒரு 2 சீட் 3 சீட் ஜெயிப்பாரு. 2 சீட்டுக்குள்ளதான் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். சோ விச் மீன்ஸ் அந்த ஏரியால உங்களுக்கு வந்து முஸ்லிம்ஸ் வந்து பிரெஃபரன்ஸ் வந்து ஓகே, பிஜேபியை தோற்கடிக்கக்கூடிய கட்சி யாரு, அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம். மகாகட்பந்தன் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 1 கோடி முஸ்லிம் வாக்காளர் வாக்களிச்சிருக்காங்க 2025. ஓ, ஓகே. அதுல 80 லட்சம், 75 இருந்து 80 லட்சம் மகாகட்பந்தனுக்கு போயிருக்கும். ஓகே சார், நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு 10,000 ரூபாய் கொடுத்த அப்புறம் ஏன் நீங்கெல்லாம் வந்து 145, 150, 130 இப்படியே கொடுக்குறீங்க, ஏன் 180, 190 கொடுக்க கூடாது? நீங்க பார்க்கும்போது 1 கோடி முஸ்லிம் வாக்காளர் வாக்களிச்சிருக்காங்க.
யாதவ் பெல்ட் 62 தொகுதிகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க you have to take it into consideration இல்லீங்களா? சோ நீங்க அதாவது நான் சொல்ல போறது வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஜெண்டர் மகளிருக்கு காஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறது தப்பு. அதாவது சில பேர் கிட்ட கேட்டாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து மகளிரை தனியா பாக்குறோம், அதையே ஒரு தனி ஜாதி போல நினைக்கிறோம். ஆக்சுவலா மகளிருக்கும் ஜாதி உண்டுன்னு சொல்றீங்க நீங்க. எஸ், மகளிருக்கும் ஜாதி உண்டு. சூப்பர். சோ அதை நீங்க அப்ளை பண்ணதால தான் இந்த மாதிரி பாக்குறேன் நானு. நீங்க எல்லா ஃபில்டரையும் அப்ளை பண்ணோம். என்னமோ உட்காந்துட்டு எல்லா மகளிரும் வந்து மகளிரா நின்றுட்டு இருக்காங்க கியூல, எல்லாம் என்டிஏக்கு தான் போட போறாங்க. தவறு பாஸ். அதாவது மகளிர் வந்து இவ்வளவு கூட்டமா வர்றது என்டிஏவுக்கு அட்வான்டேஜ். பட் அதுக்காக நம்ம வந்து மிகையான கற்பனைகளுக்கு போயிடக்கூடாதுங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்தா அப்படிதான் தெரியும். கரெக்ட் கரெக்ட். அங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இதுல கடைசி வரைக்கும் தொகுதி பங்கிட்ட இறுதி செய்ய முடியாமல் போனது தேஜஸ்வி யாதவனுடைய பிரதர் தேஜ் பிரதாப் யாதவ் ஜனசக்தி ஜனதா தளம் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது கட்சி ஆரம்பித்து போட்டியிட்டு இருப்பது, இதெல்லாம் மகாகட்பந்தனுடைய வீழ்ச்சிக்கு காரணமா? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாகட்பந்தனோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் 61 தொகுதிகளில் போட்டியிடும். தேஜ் பிரதாப் ஒரு சிம்பத்தி வேவ் இருக்கவருக்கு. எல்லாருமே இந்த நார்த் இந்தியால இந்த பிரதர்ஸ் அஃபெக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ஃபேமிலி சென்டிமெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. என்னடா அது தம்பி வந்து சிஎம் கேண்டிடேட்ன்றாங்க, பையன் அனாதையா விட்டாங்களே பெரியவனை அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்னால அவர் ஜெயிக்கிறாரு. ஆனா என்னன்னா முக்கியமான காரணம் என்னன்னா காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட் கொடுத்துருக்க கூடாது. காங்கிரஸ் இஸ் புல்லிங் டவுன் மகாகட்பந்தன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதையும் தாண்டி ஈவன் நவ் தேஜஸ்வி ரேஸ்ல இருக்காருன்னா அது காரணம் அவர் வந்து நிறைய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் மாத்தினார். 10,000 கொடுத்தும் பிஜேபியும் ஜனதா தளம் ஸ்வீப் பண்ணாததுக்கு இன்னொரு காரணம் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் மாத்தாதது. எங்களுடைய எக்ஸிட் போல் படி கணக்குப்படி 87 தொகுதிகள்ல கட்சி மாறுது 2020க்கும் 2025க்கும். 87 தொகுதிகள்ல. ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா பாத்துங்க எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அகைன்ஸ்ட் லோக்கல். இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருந்தும் 87 ஸ்விங் சீட்ஸ். நாளைக்கு அது 87ங்கிறது 67 ஆகலாம், இல்ல 57 ஆகலாம், இல்ல 97 ஆகலாம். ஆனா அதுதான் ஃபேக்டர். ஓகே. ஓ, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு சுமை மாதிரி ஆயிடுச்சா? ஆமா சார். சார் முதல்ல வந்து நான் ஒன்று போட்டிருந்தேனே, அக்டோபர் 30 வரைக்கும் 29 வரைக்கும் ராகுல் காந்தி வரவே இல்லை. அந்த டயத்துல தான் மகாகட்பந்தன் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட் சார். அனதர் மிஸ்டேக் பண்ணது அவங்க, அதாவது மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு நீங்க நினைக்கலாம். மல்லாவை கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தருக்கு நீங்க டெப்டி சிஎம் கொடுக்குறீங்க, அட்லீஸ்ட் அனௌன்ஸ் பண்றீங்க. மல்லா கம்யூனிட்டி 2.75% இருக்கு. நீங்க மல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர் டெப்டி சிஎம் ஆக்குறீங்கன்னா கோரி, குர்மி, மத்த இபிசி, வைஷ்யா இவங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதாவது இபிசிங்கிற ஒரு பிளாக்க அப்படியே யுனைடெடா வச்சிட்டு இருந்தார் நிதிஷ்குமார். அதுல நான் ஒரு போர்ஷனை எடுத்து அவருக்கு நான் கொடுக்கறேன்னா அது வந்து உங்களுக்கு மொத்த பிளாக்கும் வந்துரும் நினைச்சார் ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும். இது ராகுல் காந்தியோட ஐடியா தான் அது, அவரை டெப்டி சிஎம் ஆக்குறதுங்கிறது. இன்ஃபேக்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் மிகப்பெரிய பிளண்டர் பை மகாகட்பந்தன். ஓகே, இது பொலிட்டிக்கலா பார்த்தா மத்த கட்சிகளும் தங்களுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வேணும் கேட்பாங்க. அப்படியே ஒரு பிளவு உருவாகுது அந்த விதத்துல. சார் இன்னொரு விஷயம் சார், எக்ஸாக்ட்லி 61 தொகுதிகள் இருக்கிற காங்கிரஸுக்கு டெப்டி சிஎம் கிடையாது, 13 தொகுதிகள் இருக்கிற விஐபிக்கு டெப்டி சிஎம்மா? ஓகே, இது என்ன கணக்கு? ஓகே ஓகே.
அப்படின்னா கிளியர் கட்ட நீங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க, எனக்கு அந்த மீனவர்களோட ஓட்டு வேணும், அதுக்காக நான் இதை பண்றேன்னு. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா கேஷ் பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது பீகார்ல. ஓகே, இது என்னுடைய ஒரு நிறைவான கேள்வி ஜேவிஸ். இப்ப என்டிஏ மிகச்சிறப்பான வெற்றியை பெற்றார், அதற்கு எது அதெல்லாம் காரணமா இருந்திருக்கும் நினைக்கிறேன்? ஐ திங்க் பாயிண்ட் நம்பர் 1 இஸ் நிதிஷ்குமார். ஏன் நிதிஷ்குமார் சொல்றேன்னா, அதாவது இந்த ஒரு தேஜஸ்வி யாதவுக்கு எழுத்தாப்புல ஒரு சாலிட், அதாவது மூவபிள் ராக். ஏன் மூவபிள் ராக் ஏன் சொல்றேன்னா, அவர் இங்க இருந்து மூவ் ஆவார், அங்க இருந்து இங்க மூவ் ஆவார், ஆனாலும் அவர் தான் ஒரு கான்ஸ்டன்ட். பாயிண்ட் நம்பர் 1. எங்க போனாலும் ஒரு பாறை மாதிரி இருப்பார் உறுதியா. மூவபிள் ராக். ஓகே. இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் மோடியினுடைய அப்பீல். மோடிங்கிற ஒரு ஃபேக்டர் இன்னைக்கும் இருக்கு, பெரிய பெரிய ஃபேக்டர் இருக்கு. மூன்றாவது, நாட் ஜஸ்ட் 10,000 மகளிருக்கு தொடர்ந்து கொடுத்த சலுகைகள். நான்காவது, காஸ்ட் கன்சாலிடேஷன் சூப்பரா பண்ணது. நான் இங்க சொல்றதுக்கு காரணம் இருக்கு. உங்களுக்கு 2024 நம்மளோட ஒரு காணொலியில் நான் சொல்லியிருப்பேன், பவன் சிங் ஒரு நடிகர் பிஜேபி ரெபலா இண்டிபெண்டா நின்று ஒரு 7 பார்லிமெண்ட் லோக்சபா தொகுதிகளில் என்டிஏவினுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னா, அதே மாதிரி உபேந்திர குஷ்வாகா தோத்து போனதுக்கும் அவர் தான் காரணம். அதனால கோரிஸும் போனாங்க, ராஜ்புட்டும் போனாங்க. அமித்ஷாவினுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக், அதே பவன் சிங்க களமிறக்கினார் எங்க கேம்பெயினுக்கு. போஜ்பூர் எந்த ரீஜன்ல பிஜேபி சஃபர்ட் த மேக்ஸிமம் இன் 2020 and 2024, மோடிக்கு அடுத்த ஸ்டார் கேம்பெயினர் பவன் சிங். அதே மாதிரி உபேந்திர குஷ்வாகாவுக்கு எம்பி ராஜ்யசபா பதவி கொடுத்து அவரோட கட்சிக்கு ஒரு எம்எல்சி பதவியும் கொடுக்கிறேன்னு சொல்லி அவருடைய மனைவியை சாசாராம்ல நிக்க வச்சது அனதர் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஓகே ஓகே. கடைசியா மகாகட்பந்தன்ல அவர்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்லி போட்டின்னு ஒரு 11 இடத்துல போட்டிடுறாங்கல்ல, அதுவும் ஒரு காரணம். 12 தொகுதி, அதுவும் ஒரு காரணம். சரி, இதே போல மகாகட்பந்தன் படு மோசமான தோல்வியை அடைகிறது என்று சொன்னால் அந்த தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன? காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ், ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி. சூப்பர் சார். சரி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆனால் ஆயிடுவார் சார் தேஜஸ்வி. திரும்பி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆகி அதுக்கு பாசிபிலிட்டி நல்லாவே இருக்கு, நிறையவே இருக்கு. என்னுடைய எக்ஸிட் போல்லயே அந்த பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நான் வந்து பிஜேபிக்கு 74 to 78 கொடுத்திருக்கேன், ஆர்ஜேடிக்கு 69 to 79 கொடுத்திருக்கேன். ஓகே. சோ ஈக்குவல் பாசிபிலிட்டி இருக்கு. திரும்பி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆகி தோத்து போனாங்கன்னா ராகுல் காந்தி தான் காரணம். சரிங்க, இப்ப காங்கிரஸ் தான் அந்த மாதிரி தோல்விக்கு காரணம்ங்கிறத 2020 எலெக்ஷன்லயே ரியலைஸ் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் ரியலைஸ் பண்ணியும் தொடர்ந்து காங்கிரஸ் ஏன் மகாகட்பந்தனுக்கு தேவைப்படுகிறது? குறிப்பா தேஜஸ்வி யாதவுக்கு ஏன் தேவைப்படுகிறது? தேவைப்படுகிறதுனா சொற்பமா இருக்கக்கூடிய இந்த பிராமணர்கள் ஓட்டு. ஏன்னா இன்னும் இந்த பிராமின்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம மயிலாப்பூர் பிராமின்ஸ் மாதிரி அவளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா முஸ்லிம்ஸ் ஓட்டு அதுக்காக அடுத்து வர முஸ்லிம்ஸ் ஓட்டு. இவர் தனியா நின்னாருன்னா முஸ்லிம் கேண்டிடேட் போட்டா அந்த கேண்டிடேட், அதாவது இங்க யாதவ் கேண்டிடேட் போட்டு அங்க முஸ்லிம் கேண்டிடேட் போட்டா முஸ்லிம்ஸ் அங்க போயிடுவாங்களோன்னு ஒரு பயம். மூணாவது, கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய எஸ்சி ஜாதவ் ஓட்டு. ஏன்னா ட்ரெடிஷனலா காங்கிரஸினுடைய பீகார்ல இருக்கக்கூடிய ஓட்டு பிராமணர்கள், முஸ்லிம் அண்ட் எஸ்சி. இந்த வாட்டி ஆனா அதான் காரணம். அன்பார்ச்சுனேட்லி நாளைக்கு ரிசல்ட்ல மேன் ஆஃப் த மேட்ச் தேஜஸ்வி யாதவ், விக்டரி என்டிஏ அப்படின்னு வந்தா எப்படி இருக்கும்? சச்சின் டெண்டுல்கர் 2003 வேர்ல்ட் கப்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாரு, ஆனா இந்தியா தோத்து போயிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த மாதிரி தானே ஆச்சு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர்ஜேடி, ஆனா ஆட்சி அமைத்தது நிதிஷ்குமார். எஸ். சோ அதே மாதிரி அது எப்படி ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பட் இவ்வளவுலாம் இருந்து காங்கிரஸ் பாடம் படிக்கும் அப்படின்னு தோணல. அது காங்கிரஸும் ராகுல் காந்தியும் இருக்கிற வரைக்கும் பிஜேபி அதிகம் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல சார், கவலைப்பட வேண்டும் சார். அவர் ஸ்டார் கேம்பெயினர் வரலன்னா பிரச்சனை ஆயிடுது சார்.
இமாச்சல் பிரதேஷ்ல பிஜேபி தோத்ததுக்கு காரணம் பிஜேபிக்கான ஸ்டார் ராகுல் கேம்பெயினரே ராகுல் காந்தி தான். காந்தி தான். அவர்தான் ஒரு 20 நாள் வரல மகாகட்பந்தன் லீடிங் எடுத்துட்டாங்க. அவர் வந்த அப்புறம் தான் மீனை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் பிஜேபியோட ஸ்டாக் ஏறிச்சு. ஓ சோ ஜேவிசி ரொம்ப ஒரு அவசரமா நீங்க இப்போ டைம்ஸ் நவ் ஸ்டுடியோக்கு போயிட்டு இருக்கிற ஒரு டைம், டெல்லியில அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து எங்களுக்கு ஒரு அருமையான காணொலியை வழங்கியிருக்கீங்க. ஒரு நல்ல நேர்காணல், நிறைய இன்டெப்த் அனாலிசிஸ் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி ஜேவிசி. நன்றி சார், வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.